நம்ம தூக்கி போடுற விதை கூட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு ஒரு செடியா ஒரு மரமாக வளர்ந்து அது மூலியமாக பல உயிர்களுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் நம்ம மட்டும் ஏன் யாரோ ஒருத்தவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க நம்மளை வேணாம் அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னும் போது நம்மளை நாமே வருத்திக்கிட்டு 4 சவுத்துக்குள்ள உலகத்தை முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பானது. நம்மளை யார் விட்டுட்டு போனா என்ன, யார் வேணான்னு சொன்னா என்ன, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்மளை நம்பி 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்றதும் இருக்குது. நீங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வாங்க. நம்மளோட வாழ்க்கை இது மட்டும் கிடையாது. 4 செவுத்துக்குள்ள வாழ்க்கை முடிய போறது கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கத்துக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதனால தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காம உங்களோட தகுதியை வளர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்றத மட்டும் பாருங்க. யார் உங்களை வேணாம் அப்படின்னு சொன்னாங்களோ, யார் என் முகத்துல முழிக்காதன்னு சொன்னாங்களோ, அப்படிப்பட்டவங்கலாம் ஒரு நாள் உங்களை பாத்திர மாட்டோமா, ஒரு தடவை உங்ககிட்ட பேசிட மாட்டோமா அப்படின்னு ஏங்குற அளவுக்கு உங்களை நீங்க உயரத்துல வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நம்ம நினைவுல வச்சுக்கணும். இந்த உலகத்துல பாராட்டி உற்சாகப்படுத்தி முன்னுக்கு வந்தவங்களை விட அவமானப்படுத்தி ஒதுக்கப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில உங்களோட பேரும் வரணும். எல்லாமே நம்மளோட கையில தான் இருக்குது. ஒன்று வேணுன்றதும் வேணான்றதும் நம்மளோட மனசை பொறுத்தது தான். மனசை தெளிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்கிறது எல்லாமே சரியா நடக்கும்.